வணக்கங்க. இன்றைக்கி லஞ்சுங்க. இன்றைக்கி எதுவும் செய்யலைங்க. நான்வெஜ்லாம் வேறு வெஜிடேரியனாக செஞ்சு விட்டுட்டேன். ஆம்லெட்டுக்கு போட்டுவிட்டு முட்டை மட்டும் வாங்கி வச்சுட்டேன் பசங்களுக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது வேலை செஞ்சு. இது வந்து நாங்களே போட்ட வத்தலுங்க. இது அரிசி வத்தல், இந்த சம்மர் சீசனில் போடுவோம். இது வந்து கடையில் வாங்கினது. அப்பளம், சாதங்க, சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். ரசங்க. இன்றைக்கி ரசம் இது காராமணி போட்டு கத்திரிக்காய் போட்டு வச்சுங்க. நான்வெஜ் சாப்பிட்றதா கருவாடு போட்டு வைப்போம். நான் சாப்பிடாததுனால நான் போடல. சூப்பராக இருக்குங்களா பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, காராமணி வேக வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் சுண்டல் கற்றுக்கினேன். சாப்பிட்டுட்டாங்க எல்லோரும் சுண்டல். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், தக்காளி. வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கினேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா சாட்டேஜ் பண்ணிட்டு இந்த வேக வச்ச காராமணி அதில் ஊற்றிடணுங்க. புளி வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. தக்காளி போடுறதே போதும். எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க. அப்புறம் இந்த முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சு இந்த காராமணியை போட்டு கலக்கிடணுங்க. புளி வேணால் ஒரு சொட்டு ஊற்றலாங்க. கெடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நான் லைவாகவே இன்னும் கொஞ்சம் நாளில் போடுறேங்க. லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வெளியில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு காராமணி குழம்புங்க. ரொம்ப ஈஸி ப்ரொசீஜருங்க. இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்லாம் கூட கற்றுக்கலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம். அதிகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நான் சொல்கிறத கேட்டு செஞ்சு பாருங்கள். காராமணி வேக வச்சுக்கணும். அதிலே கொஞ்சம் சுண்டலுக்கு நான் தனியாக எடுத்துட்டேன். அது சாப்பிட்டுட்டு வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் போட்டு கடுகு போட்டு 2 வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி, உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா 4 போடுங்க. கொஞ்சமாக மீடியம் போதுன்னா 3 தக்காளி போட்டேன். நல்லா கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் 2 கூட போதும். இது வந்து நாங்கள் ஆக்கிறது 6 பேர் சாப்பிட்றதுக்கு ஆக்குறோம். 3 பழம் போடுங்க, தக்காளி 2 வெங்காயம் பெருசாக. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னு தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னா அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வதங்கிட்டோன்ட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை போடுங்க. கத்திரிக்காய் போட்டு பூண்டு அப்பயும் போடலாம், இல்லை குழம்புலாம் வச்சுட்டு லாஸ்ட்டில் எண்ணெயில் வறுத்து கூட போடலாம். அது உங்கள் இஷ்டம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு புளி போட்டால் கெடாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க குழம்பு. இதே தான் ப்ரொசீஜர். இதில் நெத்திலி போடலாம், ஆனால் இது நான்வெஜ் தான் நான் போடல. இந்த மாதம் 2 மாதம் நான் சாப்பிடல. அதனால் தை பிறந்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதமும் நான் சாப்பிடல. வேணால் இந்த ப்ரொசீஜரில் ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது கருவாடு போட்டு இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி கருவாடு போடுறதுனால எண்ணெயில் வதக்கி அதுவும் தனியாக வச்சுக்கணும். அது செய்கிறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து வெஜ்ஜி. கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஜீரகம் பூண்டு கூட போடுறதா அப்படின்னு லாஸ்ட்டில் வதக்கி போட்டாலும் போடுங்க, அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. மிளகாத்தூள்லாம் போட்டுரு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ 3 டீஸ்பூனோ 4 டீஸ்பூனோ அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அப்படியே கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வரும். அப்போ இந்த காராமணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா உங்களுக்கே தெரியும், அப்படி சுண்டனா போல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விரைவாக நான் லைவாக போட ஆரம்பிக்கிறேன். இதுலேயே சுண்டல் கூட எடுத்து வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம். அப்புறம் வந்து இந்த ரசங்க, அந்த தண்ணி வேக வச்சு காராமணி கொஞ்சம் தண்ணி எடுத்தால் நல்லாயிருக்குன்னா அந்த தண்ணியிலே ரசம். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. அதேமாதிரி நான் இது சாதங்க. இது வீட்டில் போட்ட வடகம், வெளியில் வாங்கினது அப்பளம். ஓகேங்க. எக்கு வாங்கி வச்சுட்டேன். பசங்க ஆம்லேட் போட்டுக்குவாங்க, என்னால் முடியல. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா காராமணி குழம்பு, அப்பளம், வீட்டில் போட்டது வடகம், சாதங்க, ரசம் இருக்குது, ஊற்றிக்குவாங்க. தயிர் இருக்குது, வேணா ஊற்றிக்குவாங்க, வேணா ஆம்லேட் போட்டுக்குவாங்க. இதாங்க இன்றைக்கி லஞ்ச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.